ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். உன் வாழ்க்கையில் நல்லது நடத்த, உன் முகத்தில் ஆனந்தத்தை பார்க்க நான் எந்த அவதாரம் வேண்டுமானாலும் எடுப்பேன். உன்னுடைய சந்தோஷம்தான் எனக்கு மிக மிக முக்கியம். உன்னுடைய கடின உழைப்பிற்கு விரைவில் அதற்கான பலன் கிடைக்கும். நான் உனக்கு கொடுக்க நினைப்பதை யாருமே தடுக்க முடியாது. நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சு உடைந்து விடாதே. உன்னுடைய நியாயமான ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் 100% நிறைவேற்றிக் காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நிகழ்ந்ததை நினைத்து நினைத்து பதறாதே. எல்லாம் சரியாகிவிடும். இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். உனக்கே அதற்கான பதிலும் புரியும். இது உனக்கும் எனக்கு மட்டுமே புரியும் ரகசியம். நான் உனக்கு கொடுக்க நினைப்பதை யாருமே தடுக்கவும் முடியாது. நான் உனக்கு கொடுக்க வேண்டாம் என்று நினைப்பதை யாராலும் உன்னிடம் சேர்க்கவும் முடியாது. உனக்கு தேவையில்லாததை நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேன். நம்பிக்கை, பக்தி, பொறுமை, சகிப்புத்தன்மை, நம்பிக்கையோடு வரும் தைரியம் அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நீ கடைப்பிடித்தால் நீ செல்லும் பாதை மிக சரியான பாதையாகவே இருக்கும். நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும். என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே உண்டு. நீ ஜெயமாக நலமோடு வளமோடு தான் வாழ்வாய். உன்னோடு எப்பொழுதுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை அவமானப்படுத்துபவர்களை, உன்னை வேண்டாம் என்று உதறி ஒதுக்குபவர்களை நினைத்து மனம் வருந்தாமல் இடு. ஏனென்றால் உனக்கு தேவையானதை உனக்கு தகுந்த நேரத்தில் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதுவரை பொறுமையாக இரு. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் இரு. நீ பொறுமையாக இருந்து பார். உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், உன்னை வெறுத்தவர்கள், அவர்களே கண் பார்க்க நீ மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து அவர்கள் முன்பு வந்து நிற்பாய். என் அன்பு பிள்ளையே, என்னுடைய கருணையான பார்வை எப்பொழுதும் உன் மீது இருக்கிறது. பயமில்லாமல் நீ உன்னுடைய வழியை எடுத்து வைத்து கொண்டே இரு. நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் வெற்றிக்கான இலக்கை தொடுவாய், தொட்டே விடுவாய். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறேன். 8 திசைகளிலும் இருந்து என் பார்வை உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. உனக்கு முன்பாக ஒரு வழிகாட்டியாகவும் பின்பாக ஒரு பாதுகாவலனாகவும் நான் இருந்து உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் போது தேவையில்லாத பயமோ குழப்பமோ உன் மனதில் எழ வேண்டாம். உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருக்கிறேன். உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் என்னிடம் ஓடி வந்து நீ மண்டியிட்டு அழும் பொழுது என் மனம் என்ன வேதனைப்படுகிறது என்பது உனக்கு புரியுமா? நான் அதை எப்படி விவரிக்கும் என்பது கூட எனக்கு தெரியவில்லை. என் மனம் அத்தனை வழிகளோடு சுமந்து கொண்டிருக்கிறேன். நீ கண்ணீர் விடும்போது உன் கர்ம வினைகளையெல்லாம் நான் வாங்கி கொண்டு உனக்கு சிறிதளவே கொடுக்கிறேன். உன்னால் எதை தாங்கிக் கொள்ள முடியுமோ, உன் மனதால் எதை தாங்கிக் கொள்ள முடியுமோ அதை மட்டுமே நான் உனக்கு கொடுக்கிறேன். அதுவும் உன்னை காயப்படுத்த வேண்டும், வேதனைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்ல. உன்னை பற்றி நீ புரிந்து கொள்ளவும் உன் வாழ்க்கையை பற்றி நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கஷ்டத்தையும் உன்னை நோக்கி நான் அனுப்புகிறேன். எனவே அதை புரிந்து கொள். எனக்கு மட்டும் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறதே என்று மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே. உனக்கு சோதனைகள் வருகிறது என்றால் இன்பங்கள் உன்னை சூழப்போகிறது என்று அர்த்தம். போராட்டம் மட்டுமே சூழ்ந்து இருப்பது போல நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றால் மிகப்பெரிய சந்தோஷம் உன்னை சூழப்போகிறது என்றுதான் அர்த்தம். துன்பத்திற்கு பின் வரும் இன்பமே இரட்டிப்பு சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராகு, ஆயத்தமாகு. உனக்கான நல்ல நிகழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. எனவே வீணாக நிராகரிப்புகளைக் கண்டு மனமுடைந்து நம்மை வெறுத்துவிட்டார்கள், நம்மை நிராகரித்து விட்டார்கள் என்று நீயே தவறாக எண்ணிக்கொண்டு உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்காதே. உன் மனம் விரும்பும் மகள நிகழ்வு கூடிய விரைவில் உன் வாழ்வில் நிகழும்.
நான் அதை நிகழ்த்தி காட்டுவேன். உன்னுடைய நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் 100% நான் நிறைவேற்றித் தருகிறேன். உன் சாயிபாபா மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்படி இருந்தால் நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு. உன் மனதில் ஒரு புது தெம்பு உணர்வதை நீயே உணர்ந்து கொள்வாய். நான் இருக்கிறேன், எதற்கு நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? ஒரு செயலை செய்யத் தொடங்கும் போது வருவது நம்பிக்கை. பல செயல்களை முடித்து காட்டும் போது வருவது சந்தேகமில்லாத நம்பிக்கை. தொடர்ந்து நாம் சொல்வதை எல்லாம் செய்து காட்டும் போது வருவது நம்பிக்கை மேல் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மேல் நம்பிக்கை வந்துவிட்டது என்றால் நீங்கள் தன்னம்பிக்கை பெற்றவராய் ஆகிவிட்டீர்கள் என்றுதான் பொருள். அலைகள் இல்லாமல் கடல் இல்லை என்பது போல பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை என்பது இல்லவே இல்லை. பிரச்சனை என்று ஒன்று வந்துவிட்டால் அதால் மனதில் போட்டு பயந்து கொண்டு மனமுடைந்து நொறுங்கி போகவே கூடாது. பிறந்த உடனேயே உன்னுடைய பிரச்சனை தொடங்கிவிட்டது. பசிக்காக பிறந்தவுடன் அழுதோமல்லவா? அன்றுதான் அங்குதான் உன் முதல் பிரச்சனையே தொடங்குகிறது. பிறகு வளர வளர வாழ்க்கையில் பணப்பிரச்சனை, உறவு பிரச்சனை, உளவியல் பிரச்சனை என்று பல்வேறு பிரச்சனைகள் அணிவகுத்து வந்து உன்னை தாக்கிக் கொண்டே இருக்கிறது. ஒரு பிரச்சனை முடிந்துவிட்டால் அடுத்த பிரச்சனை தலை தூக்கி விடுகிறது. ஒரு கட்டத்தில் நமக்கு நாமே பிரச்சனையாகி விடுகிறோம். நாம் தான் நமக்கு பிரச்சனையே என்ற நிலையும் உருவாகத்தான் செய்கிறது. அப்படியானால் என்னத்தான் செய்வது சாயிநாதரே என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு மிக நன்றாகவே புரிகிறது. பிரச்சனைகள் உனது வளர்ச்சிக்கு அடிப்படை என்பதை நீ முதலில் உணர்ந்து கொள். எப்போதெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கிறாயோ அப்போதெல்லாம் நீ வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பிரச்சனைகளும் தடைகளும் போராட்டங்களும் துன்பங்களும் வரும்பொழுது விழிப்புணர்வுடன் யோசித்து அதிலிருந்து எப்படி மீள்வது என்ற சிந்தனையை உன் மனதிற்குள் சுழல விட்டு கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே தீரலாம். உனக்கு வரும் போராட்டங்களையும் துன்பங்களையும் தடைக்கற்களாக பார்க்காமல் படிக்கற்களாக, உன் வளர்ச்சிக்கான படிகளாக பார்க்க கற்றுக்கொள்ளும் போது உன் வாழ்வு மிக முன்னேற்றமான வாழ்க்கையில் செல்லும். அதற்கு நானே சாட்சி. நான் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயமோ குழப்பமோ உன் மனதில் எழ வேண்டாம். நான் எப்பொழுதும் உன்னோடே இருக்கிறேன், உன்னோடே பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து நான் செய்து கொண்டே இருக்கிறேன். எனவே நிராகரிப்புகள், போராட்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் என்று எது வந்தாலும் அதை பார்த்து பயந்து மனம் நொந்து விடாதே. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். உன்னுடைய கஷ்ட காலத்திலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன். உன்னுடைய நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் 100% அதை நான் நிறைவேற்றியே தீருவேன். ஷீரடியிலிருந்து தேனாய் இனிக்கும் ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் என் குழந்தையே. முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள் என் தங்கமே. உன்னுடைய உறவுகளிடம் நீ பட்ட வேதனையும் நீ பட்ட மன கஷ்டத்தையும் நான் அறிவேன் குழந்தையே. ஆனால் உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நீ எவ்வளவு சகித்து கொண்டாய். தர்மத்தின் வழிபடிதான் நீ நடந்து கொண்டாய். அந்த தர்மமே நிச்சயமாக உன்னை காக்கும். இனி உன் வாழ்க்கையில் நீ விரும்பியபடி அனைத்து பலன்களும் உன்னை வந்தடையும்படி உன் சாயப்பா பார்த்து கொள்கிறேன் கண்மணியே. சாயப்பா நிச்சயமாக என்னுடைய பொக்கிஷமான கண்மணிக்கு செய்வேன். இதுதான் உன்னுடைய காத்திருப்புக்கு, உன்னுடைய மனதிற்கு நான் தரும் மிக அற்புதமான பரிசு. உன்னுடைய மதிப்பை அனைவரும் உணரும் வண்ணம் நான் செய்ய போகிறேன் குழந்தையே. உன்னுடைய காத்திருப்பு என்றுமே வீண் போகாது என் பிள்ளையே. கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியை உன் காதுகளில் நீ கேட்பாய். வீணாக வார்த்தை என் நாவிலிருந்து எழாது என் கண்மணியே. இது உன் சாயப்பாவின் தெய்வீக வாக்குதான். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. கண்மணியே,
மிகப்பெரிய வாய்ப்பும் மிகப்பெரிய வெற்றியும் உன்னை சொந்தமாக்கிக் கொள்ள வந்து கொண்டே இருக்கிறது. வாய்ப்பையும் அந்த வெற்றியையும் கெட்டியமாக பிடித்துக்கொள். இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது என் பிள்ளையே. உன் மனதிற்குள் 1000 குழப்பங்கள் இருக்கிறது என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும். நீ சொல்லிதான் எனக்கு புரிய வேண்டும் என்று இல்லை குழந்தையே. நீ படும் வேதனை, நீ படும் போராட்டம், நீ படும் கஷ்டம் அனைத்தும் உன் சாயப்பாவுக்கு தெரியும். தெரிந்தும் இப்படி அமைதியாக இருக்கிறீர்களே சாயப்பா என்றுதானே உன் அடுத்த கேள்வியாக இருக்கும் என்பதும் உன் சாயப்பாவிற்கு தெரியும் என் பிள்ளையே. உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் ஏக்கங்கள், ஏமாற்றங்கள் அனைத்தும் இருக்கிறது என்பதும் உன் சாயப்பாவிற்கு தெரியும். உன்னுடைய மனதையும் உன்னை பற்றியும் நான் எப்படி அறியாமல் இருப்பேன்? இந்த 3 உலகத்தையும் முக்காலத்தையும் அறிந்து கொண்ட உன் சாயப்பா உன்னை அறிந்து கொள்ளாமல் இருப்பேனா? உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கு, நல்ல மனதிற்கு நல்லது மட்டுமே இனி உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. இதுவரை கர்மாவின் வலிமைகளால் தான் இவ்வளவு போராட்டங்களையும் வேதனைகளையும் பட்டுக்கொண்டு இருந்தாய். அனைத்தையும் சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாய். குழந்தையே, உன்னுடைய கர்மாவின் வலிமைகள் எல்லாம் குறையும் நேரம் நெருங்கிவிட்டது. இனி நடப்பது எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும். எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழப்போகிறது. எனவே குழந்தையே, உன்னுடைய கடந்த காலத்தை எல்லாம் மறந்துவிடு. இனிவரும் உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பாகவே அமையப் போகிறது. நீ எதிர்பார்த்ததை விட 100 மடங்கு உனக்கு மகிழ்ச்சியை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கும் உன்னுடைய எதிர்காலம். யார் என்னை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அப்பொழுது அவர்களை நான் என் மனதில் நிரந்தரமாக ஞாபகத்தில் வைத்திருப்பேன் குழந்தையே. நான் யாரையும் எப்பொழுதும் எந்த நேரமும் மறந்து விடமாட்டேன். கொடுக்க வேண்டியதை, செய்ய வேண்டியதை கொடுக்க வேண்டிய நேரத்தில், செய்ய வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். இதில் எந்த தவறும் நடக்காது, நடக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன் குழந்தையே. என்னை பற்றி முழுமையாக தெரிந்திருந்தும் உன் மனதிற்குள் ஏன் இவ்வளவு குழப்பமும் போராட்டமும் என்றுதான் எனக்கு புரியவில்லை என் கண்மணியே. குழந்தையே, உன்னை எந்த உறவு அவமானம் என்றும் நீ வேண்டாம் என்றும் கீழ்த்தனமாக உன்னை பேசியதோ, கீழ்த்தனமாக உன்னை நடத்தியதோ, அவர்கள் முன் நீ நன்றாக வாழப் போகிறாய். உன்னை வாழ வைக்க உன் சாயப்பா திட்டம் தீட்டிவிட்டேன். என் திட்டப்படிதான் இதுவரை எல்லாம் சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றுமே பொய்யாக ஆனதில்லை. இது உன் சாயப்பாவின் தெய்வீக வாக்குதான். உன் மனதிற்கு ஒரு புது தெம்பும் தெளிவும் பிறக்கும் அந்த நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பி உனக்கு வரும் நல்ல நேரத்தை சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் எதிர்கொள்ள முடியாமல் போய்விடும். அதனால் மனதை எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். நான் இருக்கிறேன் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையையும் உன் மனதையும் சீர்படுத்த. பின் ஏன் உன் மனதுக்குள் இவ்வளவு போராட்டமும் குழப்பமும்? அப்பா இருக்கிறார், நிச்சயமாக நம் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சொற்கள் போல், உன்னுடைய மனம் போல் எல்லாமே உனக்கு நன்மையாகவே நடக்கும். நல்லது மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும். உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது குழந்தையே. நான் இருக்கிறேன், அனைத்தையும் உனக்கு சாதகமாக்க முடிக்க. அப்பா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்குமே பயப்படாதே. காரணமே இல்லாமல் என்னுடைய சிரித்த முகமும் என்னுடைய இந்த வாக்கும் உன் காதிலும் கண்ணிலும் பட்டிருக்காது குழந்தையே. உனக்கான ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்த இன்ப அதிர்ச்சியும் அதிசயமும் காத்து கொண்டிருக்கிறது. ஆனந்த கண்ணீரோடு உறுதியாக எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். முடிவே தெரியாத பாதையில் பயணிக்கிறேனே என்று நீ புலம்புவது எனக்கு கேட்காமல் இல்லை குழந்தையே. நிச்சயமாக உன் பாதையில் ஒரு முடிவு தெரியும். அந்த முடிவை நான் என் பிரியமான கண்மணிக்காக ஏற்படுத்தியே தீருவேன்.
இதுதான் குழந்தையே உன் வாழ்வில் நடக்கும் என்று அடித்து சொல்வேன் உன் சாயப்பா. நான் சொல்வது, நான் கூறுவது நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும் பார். உன் வாழ்வில் நல்லது நடக்கும், அதுவும் இன்றே நடக்கும். மிகப்பெரிய உதவியும் மிகப்பெரிய அற்புதமும் உன் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கிறது. ராஜயோகத்தின் மிக அருகில் நீ நின்று கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. உனக்கு நல்ல நேரம் வந்ததால் மட்டுமே இது உன் கண்ணில் பட்டிருக்கிறது. என்னுடைய வாக்கும் உன் செவிகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உன் வாழ்வில் நிச்சயமாக 100% ஏற்றமும் மாற்றமும் உறுதிதான் குழந்தையே. வரும் வாய்ப்பையும் வெற்றியையும் கெட்டியாக பிடித்துக்கொள். வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். நற்செய்தி வந்துவிட்டது குழந்தையே. இன்னும் சற்று நேரம்தான் அனைத்தும் உன் வாழ்க்கையில் உனக்கு சுபமாகவே நடக்கப் போகிறது. முகமலரப் போகிறாய். அந்த சந்தோஷ தருணத்தை பார்க்க உன் சாயப்பாவும் உனக்காகவே காத்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒளி உருவமாய் எப்பொழுதும் நான் உன் முன்னே தோன்றிக் கொண்டே இருப்பேன். உனக்கு வேதனையாக இருக்கும் சமயத்தில், மன போராட்டமாக இருக்கும் சமயத்தில். எனவே குழந்தையே, வருத்தப்படாதே. உன்னப்பா உன் அருகில் தான் இருக்கிறேன். உன் வாழ்வில் நடப்பதை தான் நான் நிச்சயமாக கூறுவேன். ராஜயோகம் ஆரம்பமாக போகிறது என்பது நான் சொல்லுவதும் நிச்சயமாக சத்தியமான வாக்குதான். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. நான் கூறுவது எப்பொழுதும் பொய்யானதே இல்லை. என்னை நம்பியவர்கள் எப்பொழுதும் வீண் போனதே இல்லை. நீ என்னை நம்புகிறாய் அல்லவா? உன் கண்களுக்கு முன்பாக நான் உன்னோடு அமர்ந்து கொண்டிருக்கிறேன். நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கண்கள் காணும் அனைத்து ஜீவராசிகளின் உள்ளாகவும் நான் நிறைந்து இருக்கிறேன். ஏன், ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நான் காட்சியும் தந்து கொண்டுதான் இருக்கிறேன். நிழலாக நான் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கும் வரை, நிழலாக உன் அருகில் இருக்கும் வரை, என் பார்வை உன் மீது இருக்கும் வரை உனக்கு ஏன் குழப்பமும் போராட்டமும்? உன் மனதில் தேவையில்லாததை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. நீ வருந்துவதாலும் கவலைப்படுவதாலும் எந்த பிரயோஜனமும் ஆகப் போவதே இல்லை. எதுவுமே உனக்கு நல்லதாக அமையப் போவதும் இல்லை. நடப்பது நடந்தேதான் தீரும். நீ கவலைப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ ஏதாவது மாறிவிடப் போகிறதா? மாற்றம் வரவே வராது என்று சிந்தித்துப் பார். உன் கவலையும் வீண், உன்னுடைய கண்ணீரும் வீணாகத்தான் இருக்கும். எனவே வருவது வரட்டும், போவது போவட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று இருந்துவிட்டு போ. வாழ்வாவது நிம்மதியாக இருக்குமே. அனைத்தையும் என் பாதத்தில் வைத்துவிட்டு சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். என் மீது பாரத்தை வைத்துவிட்டு அதன் பிறகு உன் வாழ்வில் என்ன நடந்தாலும், என்னதான் நடந்தாலும் அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. நடக்கும் எதற்கும் நான் பொறுப்பாளியாகவே மாட்டேன். நடப்பது எல்லாம் அப்பாவின் பார்வையில்தான் நடக்கிறது என்று முழு நம்பிக்கையையும் என் மீது வைத்துவிட்டால் உன் வாழ்வில் நடப்பது அனைத்திற்கும் நானே பொறுப்பு. நானே காரணக்கர்த்தாவாகவும் ஆகிவிடுகிறேன். எதற்குமே வீணாக குழம்பாதே. நடந்து கொண்டிருப்பதற்கும் இனி நடக்கப் போவதற்கும் நமக்கும் எதற்கும் சம்பந்தமே இல்லை என்ற அளவில் உன் மனதை மாற்றிக்கொள். உன் மனதை தேற்றிக்கொள். அப்பொழுதுதான் உன் மனம் நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், வாழ்வும் நிம்மதியாகவே இருக்கும். அப்படி இருந்து பார். இனம் புரியாத ஒரு அமைதி உன் மனதில் உண்டாகும். இனம் புரியாத ஒரு நிம்மதி உன் வாழ்வில் வந்து நிறையும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. சிறிய தவறுக்காக மற்றவரை, ஒருவரை விட்டு நீ விலகாதே. அது உனக்கே மிகப்பெரிய தவறாகிவிடும். என் கண்கள் எப்பொழுதும் உன்னை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு எந்த தீங்கும் எந்த தீமையும் நெருங்காது. நெருங்கவும் நான் விட்டுவிட மாட்டேன். என்னுடைய பார்வையால் நீ 8 திக்கிலும் பாதுகாக்கப்படுகிறாய். நம்பிக்கை இல்லாதவனுக்கு எந்த இறைவனும் துணை இருப்பதே இல்லை. எந்த இறைவனை வேண்டினாலும் அவனுக்கு எந்த நல்லதும் நடக்கப் போவதும் இல்லை.
உன்மேல் முதலில் நம்பிக்கை வை. உன்னை படைத்த இறைவன் மேல் முழு நம்பிக்கை வை. உன் வாழ்வில் மாற்றத்தக்க அதிசயங்களை நிச்சயமாக அந்த இறைவனே உனக்கு கொடுப்பார். தன்னம்பிக்கையோடு இருப்பவனுக்கு எந்த இடத்தை பார்த்தாலும் பயமே இருக்காது. தன்னம்பிக்கையோடு இரு. எல்லா திசையிலிருந்தும் நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. நாள், கிழமை, பூஜை அனைத்துமே எனக்கு முக்கியமே அல்ல. உன்னுடைய நம்பிக்கையும் அன்பும் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு எதுவுமே தேவையும் அல்ல. என் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு, என் மீது முழு அன்பையும் வைத்துவிட்டு ஒரே முறை சாயி என்று கூப்பிட்டாலே போதும். அடுத்த நொடியே நான் உன் கண்களுக்கு முன்பாக வந்து நிற்பேன். உன் கண்ணீரை துடைப்பேன். உன் வேதனைகளை தீர்ப்பேன். உன் மன போராட்டத்தை துடைத்து வெற்றி, சந்தோஷம், ஆனந்தம் என்னும் சூழ்நிலையை உன் வாழ்விற்கு நான் உருவாக்கியே தீருவேன். பிரச்சனைகளும் தீர்ந்து நம் வாழ்க்கையும் மற்றவர்கள் வாழ்க்கை போல சந்தோஷமாக மாறிவிடாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய்? உன் எண்ணத்தை நான் அறிந்துவிட்டேன் குழந்தையே. உன் எண்ணம்படி உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்த நான் வருவேன். உன் இல்லம் தேடி வருவேன். காரணம் இல்லாமல் என் முகம் உன் கண்ணில் படவில்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் உனக்காகவே மாற்றி அமைப்பேன். என்னை முழுவதுமாக நம்பினால் இது உனக்கு நன்றாகவே புரியும். கண்ணீரை சிந்திக்கொண்டே இருக்கிறாய். இன்பத்தில் ஆடாத நீ துன்பத்தில் ஏன் இப்படி கலங்கி போய் நிற்கிறாய்? உன் மனதை முதலில் ஒருநிலைப்படுத்தி அமைதியை தேடிக்கொள். மனதை எப்பொழுதும் ஒருநிலையாக வைத்துக்கொள். எது வந்தாலும் தாங்கும் சக்தியை உன் மனதிற்கு கொடு. நம்பிக்கையோடு என் முன்னே வந்து அமர்ந்து உன்னுடைய வேதனையையும் உன்னுடைய தேவைகளையும் என்னிடம் சொல். உன் அப்பாவும் அம்மாவாகிய நான் உன் தேவைகளையும் உன்னுடைய வேதனைகளையும் கேட்டுக்கொள்கிறேன். கேட்டுவிட்டு சும்மா உட்கார்ந்திருப்பேன் என்று நினைத்து விடாதே. உனக்கு தேவையானதை, உன் மனவேதனை குறைப்பதற்கான வழியை நிச்சயமாக உனக்கு காட்டுவேன். காட்டியே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே தரும் சத்திய வாக்கேதான். நீ இதுநாள் வரை விட்டதை எல்லாம் எட்டி பிடிக்கும் நல்ல முடிவை உன் சாயப்பா உனக்கு தருவேன். தந்தே தீருவேன். உனக்கு வேண்டியதை, நீ என்னிடம் விரும்பி வேண்டி கேட்டதையெல்லாம் உனக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன். உன் கரங்களை நான் இறுக்கமாக பிடித்துவிட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஏற்ற காலம். இன்னமும் என்னுடன் தான் நான் வகுத்த பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாகவோ தீங்காகவோ நிகழாது. நிகழவும் நான் விடமாட்டேன். உன் வாழ்க்கையில் நீ ஒரே இடத்தில் நின்று கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அப்படியல்ல. வாழ்க்கை போய்கொண்டுதான் இருக்கிறது. உன் வாழ்க்கையும் அமைதியாக போய்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உன்னால் தான் அதை ஏற்க முடியவில்லை.